Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா யூனிட் 8 2022 கான previous year questions தான் பார்க்க போறோம். First question, கீழ்க்கண்ட கூற்றுகளில் தீரன் சின்னமலையை பற்றி தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. First one, தீரன் சின்னமலை ஆங்கிலேய மைசூர் போர்களில் கலந்து கொண்டார் என்பது கரெக்ட். கொங்கு நாட்டு வீரர்களை ஆங்கிலேயருக்கு எதிராக ஒருங்கிணைத்தார் என்பதும் கரெக்ட். 1802 மேக்ஸ்வெல் என்ற தளபதி தீரன் சின்னமலையை தோற்கடித்தார்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும்தான் தவறு. இவர் சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார் என்பதும் கரெக்ட். 1, 2, 4 கரெக்ட். மூணாவது மட்டும்தான் தவறு. ஏன் அப்படின்னா 1802 ஓடாநிலை போரில் வந்துட்டு தீரன் சின்னமலை அவர் தான் வந்து வெற்றி பெற்றிருப்பாரு. மேக்ஸ்வெல் தான் வந்துட்டு தோற்கடிக்கப்பட்டிருப்பாரு. ஓகேவா? தீரன் சின்னமலையை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 போர் வந்துட்டு முக்கியமானது. 1801 காவேரி போர், 1802 ஓடாநிலை போர், 1804 அரச்சலூர். இது மூணுலையுமே வந்துட்டு தீரன் சின்னமலை அவர் தான் வந்துட்டு வெற்றி பெற்றிருப்பாரு. ஓகேவா? அதனால் அதுதான் வந்து தவறு. மூணாவது தான் தவறு. நெக்ஸ்ட் ஒன், நாடக பேராசிரியர் சம்பந்த முதலியார் சபாபதி என்ற நாடகமானது என்ன நாடகம்னு கேட்டிருக்காங்க. மிகச்சிறந்த நகைச்சுவை நாடகம் தான் இந்த சபாபதி நாடகம். அதாவது தமிழ் நாடக தந்தை தான் வந்துட்டு இந்த பம்மல் சம்பந்தனார். நெக்ஸ்ட் கொஸ்டின், நடமடா கோவில் நம்பருக்கென்று ஈயில் படமடா கோவில் பகர்விற்கு அது ஆமே என்ற திருமந்திர பாடல் உணர்த்தும் கருத்து கேட்டிருக்காங்க. மனிதனுக்கு கொடுப்பது இறைவனை சேரும் என்பதுதான் வந்துட்டு கரெக்டு. திருமந்திர பாடல் இது எழுதினது யாரு? திருமூலர் எழுதியிருப்பாரு. நடமடா கோவில் நண்பருக்கென்று ஈயில் படமடா கோவில் பகவிற்கு அது ஆமே. அடுத்து, ஆற்றங்கரை பிள்ளையார் என்ற சிறுகதையின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க. புதுமை பித்தன். ஆற்றங்கரை பிள்ளையாரோட சிறுகதை இருக்கு இல்லையா, அந்த சிறுகதையின் ஆசிரியர் வந்துட்டு புதுமை பித்தன். சிறுகதை மன்னனும் வந்து பார்த்தீங்கன்னா புதுமை பித்தன். சிறுகதை ஏதோ தமிழ் சிறுகதையின் தந்தை அப்படின்னு கேட்டால் வாவேசு ஐயர், அதாவது வாவே சுப்பிரமணிய ஐயர். அந்த வாவேசு ஐயர் இருக்கிறாரே அவரோட முதல் சிறுகதை வந்து குளத்தங்கரை அரச மரம். தமிழ் சிறுகதையின் தந்தை தான் வாவேசு ஐயர். உலக சிறுகதை தந்தைன்னு கேட்டால் அவர் வந்து ஷெகாவ். இதே வந்துட்டு சிறுகதையின் முன்னோடி அப்படின்னா அவர் வந்து வீரமா முனிவர். சிறுகதையின் திருமூலர் அப்படின்னா மௌனி. அடுத்த கொஸ்டின், பல்லமடை என்று அழைக்கப்படும் பாசுரங்கள் யாருடையது அப்படின்னா ஆண்டாள். ஆண்டாள் யாரு? 12 ஆழ்வார்கள் ஒரே ஒரு பெண் ஆழ்வார் தான் வந்துட்டு இந்த ஆண்டாள். பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் தான் ஆண்டாள். விஷ்ணு சித்தரன் அழைக்கப்படுவரும் இந்த பெரியாழ்வார். அடுத்த கொஸ்டின், புகழெனும் உயிரினும் கொடுப்பர், பழி எனும் உலகுடன் பெரினும் கொள்வார் என புறநானூற்று பாடல் யாரை சுட்டுகிறது அப்படின்னா சான்றோர்களை சுட்டுகிறது. இந்த பாடலை பாடினவங்க யார் அப்படின்னா கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி. இவர் தான் வந்து புறநானூற்றில் ஒரு பாடலும் பரிபாடலில் ஒரு பாடலும் இந்த கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி தான் வந்து பாடியிருப்பாரு. அடுத்த கொஸ்டின், திராவிட நாடு எந்த கட்சியின் இதழாக இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீதி கட்சியின் இதழாக இருந்தது. திராவிட நாடு அப்படின்ற இதழ் வந்து பார்த்தீங்கன்னா 1942 அண்ணாவோட இதழ் தான் வந்துட்டு இந்த திராவிட நாடு. திராவிட கழகம் நீதி கட்சி பேர் தான் வந்துட்டு திராவிட கழகம் அப்படின்ட்டு 1944 நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இது திராவிட நாடுன்றது இதழ். அடுத்த கொஸ்டின், நாமக்கல் கவிஞரின் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமன்று வருகிறது பாடல் முதலில் ஒலிக்கப்பட்ட நிகழ்வு எப்பொழுது அப்படின்னா வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் போது தான் வந்துட்டு இந்த பாடல் வந்துட்டு பாடியிருப்பாங்க நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். இது வந்து ராஜாஜோட உப்பு சத்தியாகிரகம் எப்போ நடந்துச்சு? 1930 ஏப்ரல் 13 ஏப்ரல் 28 வரைக்கும் நடந்திருக்கும். வேதாரண்யம் டு திருச்சி. இவர் கூட ராஜாஜி கூட வந்து 100 பேர் வந்துட்டு போவாங்க. அதில் ஒரு பெண்மணி தான் வந்துட்டு ருக்மணி லக்ஷ்மிபதி. அவங்க தான் உப்பு சட்டயத்தை மீறிய அபராதம் கட்டிய முதல் பெண்மணி வந்துட்டு இந்த ருக்மணி லக்ஷ்மிபதி. முதல் சட்டமன்ற பெண் உறுப்பினரும் ருக்மணி லக்ஷ்மிபதி தான். அடுத்த கொஸ்டின், திருக்குறள் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 டேஷ் கொடுத்து பசியனும் தீப்பினி தீண்டல் அரிது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது திருக்குறள் பார்த்தோம் அப்படின்னா பாத்தூன் மறியி எவனை பசியென்னும் தீப்பினி தீண்டல் அரிது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாத்தூன் மறியி எவனை பசியென்னும் தீப்பினி தீண்டல் அரிது. இதுக்கு ஆன்சர் பார்த்தோன்னா பகுத்து உண்பவரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பகிர்ந்து உண்ணும் நினைக்கிறவங்க வந்துட்டு பசியினும் தீய நோய் வந்து தீண்டுவது ரொம்ப கடினம் அப்படின்றது தான் அதோட மீனிங். அடுத்து ஒரு மேட்சிட்டு மருதம், அதாவது நிலங்கள் கொடுத்துருக்காங்க, அதுக்கான தெய்வம் கொடுத்துருக்காங்க. மருதம் வந்து இந்திரன், நெய்தல் வருணன், பாலை கொற்றவை, முல்லை வந்துட்டு மாயூன். 2, 1, 4, 3 தான்
ஆன்சர். இதில் இருந்து குறிஞ்சி மட்டும் கொடுக்கல. குறிஞ்சி நிலத்தோட தெய்வம் வந்துட்டு பார்த்தோன்னா முருகன். நெக்ஸ்ட் கொஷின். போர்தலை மிகுந்த ஈர் ஐம்பதின்மரோடு துப்புத்துறை போகிய துணிவுடை ஆண்மை அக்குரன் அணைய கைவன்மையையே. இப்பாடல் வரிகள் குறிப்பிடும் ஆய்வு கருத்து என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் தான். ராமாயண வரலாறு தமிழில் எழுதப்படுவதற்கு முன்பே பாரத வரலாறு தமிழிலே எழுதப்பட்டு விட்டது அப்படின்றத வந்துட்டு இதுக்கான ஆன்சர். எஸ், ஏ தான் ஆப்ஷன். நெக்ஸ்ட், அரிக்கமேட்டில் புதைப்பொருள் ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் யார் அப்படின்னா மார்ட்டிமர் வீலர். ஆதாரங்களின் விளைவாக தென்னிந்தியாவில் முதலாவதாக பயன்படுத்திய உலோகம் எது அப்படின்னா தாமிரம். அடுத்த கொஷின். ஈவேரா பெரியார் சோவியத் யூனியன் சென்று வந்த பிறகு உருவாக்க தீர்மானித்த சமூக சீர்திருத்த பிரிவு எது அப்படின்னா சுயமரியாதை குழுமம். இங்கே இருக்க குடியரசு வந்து பார்த்தோன்னா பெரியாரோட இதழ் 1925 ஸ்டார்ட் பண்ண இதழ். அடுத்து, ஒரு தனியான சுதந்திரமாக செயல்படும் திராவிட நாட்டை ஏற்படுத்துவதற்காக பெரியார் திராவிட நாடு மாநாட்டினை எந்த வருஷம் கூட்டினாரு அப்படின்னா 1939. தமிழ்நாட்டின் திலகர் என்று அழைக்கப்படுபவர் வ.உ.சி. இங்க ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க பாருங்க. டேஸ் துணிக கர்மம் துணிந்த பின் டேஸ் என்பது இலக்கு, எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இலக்கு அப்படின்றத வந்துட்டு இதோட திருக்குறள். இதுக்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா நன்றாக சிந்தித்து அதற்கு பிறகு அதுக்கப்புறம் தான் செயல்படணும். அதாவது ஒரு விஷயம் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா நன்றாக சிந்தித்து அதுக்கப்புறம் தான் அந்த செயலில் ஈடுபட வேண்டும். அந்த செயலில் ஈடுபட்ட பிறகு சிந்திச்சுக்கலாம் அப்படின்னு வந்து நினைக்கக்கூடாது. அடுத்து, புள்ளின் நுனியில் பனித்துளி என்ற ஹைக்கூ கவிதை நூலில் யார் ஆசிரியர் அப்படின்னா அறிவுமதி. இதே மாதிரி புள்ளின் இதழ்கள் அப்படின்ற ஒரு நூல் பார்த்துருக்கோம் இல்லையா, அது வந்து வால்ட் விட்மன் எழுதுனது. இது புள்ளின் நுனியில் பனித்துளி வந்துட்டு அறிவுமதி. தமிழ்தாய் வாழ்த்தாக இசைக்கு பெறும் நீராறும் கடலொடுத்த என்ற தமிழ் தெய்வ வணக்க பாடல் இடம்பெற்றுள்ள கவிதை நாடக நூலின் பெயர் வந்துட்டு மனோன்மணியம். எழுதினவர் பே. சுந்தரனார். பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் கேட்டிருக்காங்க. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் வந்து அகனானூறு. ஆப்ஷன்ல இல்லை, தவறாக இருக்குது, பட்டினப்பாலைன்னு சொல்லிட்டு. ஆனால் அகனானூறு தான் கரெக்டு. சங்ககால சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. குலக்கல்வி திட்டம் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா ராஜாஜி. அடுத்த கொஸ்டின். இந்தியாவிற்கு தேவை பூர்ண சுதந்திரம் மற்றும் வேலை வாய்ப்புகள், ஆனால் உயரிய பதவிகள் அல்ல என கூறியவர் அன்னி பெசன்ட். அறம் போலும் கூர்மையாரேனும் மரம் போல்வர் யார் அப்படின்னா மக்கட்பண்பு இல்லாதவர். மக்கட்பண்பு இல்லாதவர் தான் மரம் போல்றவர் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் குறிப்பிடுறாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். கரிகார் சோழனின் இயற்பெயர் வந்துட்டு திருமாவளவன். நாமார்க்கு குடியெல்லாம் நமனை அஞ்சோம் என்று பாடியவர் திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசரோட வேறு பெயர் தான் வந்துட்டு அப்பர், தாண்டகவேந்தர், மருள்நீக்கியார், தர்மசேனர், வாகீசர், ஆளுடைய அரசு, இந்த மாதிரி பல பெயர்கள் இருக்கு இல்லையா. எந்த நூல் காவிரி பூம்பட்டினம் கிபி 2ஆம் நூற்றாண்டில் கடலால் மூழ்கடிக்கப்பட்டது என குறிப்பிடப்படுகிறது அப்படின்னா மணிமேகலை. மணிமேகலை எழுதியது சீத்தலை சாத்தனார். இது ஒரு பௌத்த நூல், 30 காதைகளை உடையது. இது வந்து மணிமேகலை துறவு அப்படின்றது இதோட வேறு பெயர். புரட்சி காப்பியம்னு சொல்லிட்டு மணிமேகலை சொல்லுவாங்க. சிலப்பதிகாரமும் புரட்சி காப்பியம்னு சொல்லுவாங்க. புரட்சி காப்பியம்னா சிலப்பதிகாரமும் குறிக்கும், மணிமேகலையும் குறிக்கும். அடுத்த கொஸ்டின். கால வரிசைப்படி மதராஸ் மாகாணத்தில் முதலமைச்சர்களை வரிசைப்படுத்துக்கன்னு சொல்லியிருக்காங்க. வரிசை பாருங்க. சுப்ராயலு ரெட்டியார், அடுத்தது சுப்பாராயன், நெக்ஸ்ட் முனுசாமி நாயுடு, பி.டி. ராஜன், ராஜாஜி. இங்கே கொடுத்துருக்கவங்கள இதுதான் வந்து வரிசை. 2, 5, 3, 1, 4. அடுத்த கொஸ்டின். பொருந்தாததை கண்டுபிடி. இளஞ்சேர் சின்னி, கோச்செங்கான், பெருஞ்சேரல் இரும்புரை, பெருநெற்களி கொடுத்துருக்காங்க. இதில் எது பொருந்தாதது அப்படின்னா பெருஞ்சேரல் இரும்புரை. அது இவங்க தான் வந்துட்டு சேர மன்னர். மீதி இருக்க 3 பேருமே என்னது, அவங்களாம் சோழ அரசர்கள். அடுத்து, கீழ்கண்ட வாக்கியங்களில் சங்கம் மருவிய காலத்தின் சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
18 நூல்களை உள்ளடக்கிய 14 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் ஒழுக்க நெறிகளை பற்றி கூறுகிறது என்பது கரெக்டு. அவற்றுள் திருக்குறளும் நாலடியாரும் முதன்மையானதாகும்ன்றது கரெக்டு. 1, 2 கரெக்டு. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் பண்பாடு மற்றும் சமயத்தை பற்றி கூறுகின்றன கொடுத்துருக்காங்க, அது மட்டும்தான் தவறு. அதனால் 1, 2 மட்டும் கரெக்டு. அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்துக சொல்லியிருக்காங்க. பூலித்தேவரோட இறப்பு எப்போ அப்படின்னா 1767. குயிலியோட இறப்பு வந்துட்டு 1780. சிவகங்கையை மீட்பாங்க இல்லையா, அந்த வருஷம்தான் வந்துட்டு அவங்க இறந்துருவாங்க. கட்டபொம்மனின் இறப்பு 1799 அக்டோபர் 16 அவர் இறந்துருவார். மருது சகோதரர்களின் இறப்பு 1801. வரிசை வந்து சரியாகவே இருக்கு. ஓகேவா? அப்போ 1, 2, 3, 4 தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின், தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் யாருன்னா முத்துலட்சுமி ரெட்டி. பின்வருவனவற்றுள் எந்த சபை இரட்டைமலை ஸ்ரீனிவாசனால் தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆதி திராவிட மகாஜன சபை. எந்த வருஷம்னா 1893 தொடங்கியிருப்பாரு. கீழ்கண்டவற்றுள் தந்தை பெரியாரின் செய்தித்தாள்களையும் இதழ்களையும் கால வரிசைப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. பகுத்தறிவு அப்படிங்கிறது 1934, விடுதலை வந்து 1935, குடியரசு வந்துட்டு 1925, புரட்சி வந்து 1933. அப்போ 3, 4, 1, 2 தான் கரெக்டு. தந்தை மகற்காற்றும் நன்றி எனும் திருக்குறளின் படி தந்தை மகனுக்கு செய்யும் நன்றி வந்து எது அப்படின்னா அவையில் முந்தியிருக்க செய்தல். அவையில் வந்து 3, அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் 1 இருக்கணும் அப்படின்றதான் வந்துட்டு தந்தை வந்து மகனுக்கு செய்யும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர் யார் அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். ASI ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருக்குல்ல, அவர் தான் நிறுவியிருப்பார். 1861 நிறுவியிருப்பார். அவர் தான் ஃபர்ஸ்ட் தலைவரும், அதோட தலைவர். அடுத்து விருது கொடுத்துருக்காங்க, எது எதுக்கு வழங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. விருதுகள் அங்கீகாரம். பெருந்தலைவர் காமராசர் விருது வந்து சிறந்த செயல்பாட்டிற்கான விருது தான் காமராசர் விருது. புதுமை பள்ளி விருது சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களை மேம்படுத்துதல். கனவு ஆசிரியர் விருது பள்ளி சேர்க்கையை அதிகரித்தல். ராதாகிருஷ்ணன் விருது ஆசிரிய பணியில் சிறந்து விளங்குதல். 2, 3, 1, 4 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், இழுக்கா இயன்றது அறம் எவை அப்படின்னா அழுக்காறு அவா வெகுளு இன்னா சொல்லான்கும் இழுக்கா இயன்றது அறம். ஏதான் ஆப்ஷன் கரெக்டு. அடுத்த கொஸ்டின், சரியான இணைகை தேர்வு செய்யன்னு கொடுத்துருக்காங்க. ஒண்டி வீரன் மருது சகோதரர்கள் கொடுத்துருக்காங்க, அது வந்து தவறு. ஏன் அப்படின்னா அவர் வந்து பூலித்தேவர் படையில் தான் இருப்பார், அப்போ அது தவறு. கோபால நாயக்கர் திண்டுக்கல் கூட்டமைப்பு கரெக்டு. குயிலி வந்துட்டு பூலித்தேவர்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. குயிலி வந்துட்டு வேலு நாச்சியார் அவங்க கூட தானே இருப்பாங்க, பூலித்தேவர் கூட இருக்க மாட்டாங்க, அப்போ அது தவறு. முத்துவடுகநாதர் காளையார் கோவில் பொருள் தான் இறந்துருவார், அப்போ 2, 4 தான் கரெக்டு. அடுத்து, ஒருவனுடைய செல்வம் சமுதாயத்திற்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார் அப்படின்னா ஊருணி. ஊருணினா ஊருக்குள்ளே வந்து ஊருணி அப்படிங்கிறது தண்ணி எடுத்து மக்கள் குடிப்பாங்க இல்லையா, அதுதான் வந்துட்டு ஊருணி. அந்த மாதிரி அந்த அளவுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒரு மேட்சிட்டு சிவசுப்பிரமணியம், அதை யார் யார் வந்துட்டு எங்கே தூக்கிலிடப்பட்டாங்க அப்படின்னு கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்றதுக்கான இடம் தான் கொடுத்துருக்காங்க. சிவசுப்பிரமணியனர் வந்து நாகலாபுரத்தில் தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. கட்டபொம்மன் கயத்தாறு கோட்டை, மருது சகோதரர்கள் திருப்பத்தூர் கோட்டை, தீரன் சின்னமலை சங்ககிரி கோட்டை. 3, 1, 4, 2 தான் ஆன்சர். அடுத்து சரியான கூற்றுகளை கண்டறிக. பாரதியின் இந்தியா வார இதழ் மிதவாத தேசியவாதிகளின் குரலாக திகழ்ந்ததுன்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து தவறு. ஏன்னா பாரதியர் வந்து மிதவாதியே கிடையாது இல்லையா, தேசிய தீவிரவாதியின் தேசியவாதிகள் இருக்காங்க இல்லையா, தேசிய தீவிரவாதிகள் அவங்களோட குரலாக தான் வந்துட்டு திகழும். அதனால் 1 வந்து தவறு. 1907 சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் பாரதி கலந்து கொண்டார் என்பது கரெக்டு. சக்கரவர்த்தி சுதேசமித்திரன் போன்ற பத்திரிகைகளில் பாரதி பணியாற்றினார் என்பதும் கரெக்டு. தி இந்து பத்திரிகையை வெளியிட்டவர் ஜி சுப்பிரமணிய ஐயர், அவர் தான் வந்து வெளியிட்டிருப்பார். அப்போ 2, 3, 4 தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், சரியான கூற்றை தேர்வு செய்க. பாளையக்காரர் முறை காகத்திய பேரரசின் நடைமுறையில் இருந்தது என்பது கரெக்டு. கான் சாஹிப்பின் இறப்பிற்கு பின் பூலித்தேவர் நெற்கட்டும் சேவலை 1764 மீண்டும் கைப்பற்றினார், அதுவும் கரெக்டு தான்.
கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களை பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசப் கான் துரோகி என்ற குற்றம் சுமத்தப்பட்டு 1764 தூக்கிலிடப்பட்டார் என்பது கரெக்ட். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பூலித்தேவர் அந்த இடத்த திருப்பி அவரோட இடத்த கைப்பற்றுவார். அப்போ 1, 2, 3மே கரெக்டு. 4வது, ஒண்டி வீரன் கட்டபொம்மனின் படைப்பிரிவில் ஒன்றை தலைமை ஏற்று வழிநடத்தினார்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறு. கட்டபொம்மன் கூட வந்துட்டு ஒண்டி வீரன் கிடையாது இல்லையா, பூலித்தேவர் கூட தான் இருப்பார். அப்போ 1, 2, 3 தான் கரெக்டு. 4வது தவறு. அடுத்து, அகழ்வாராய்ச்சி இடங்களை அதன் மாவட்டத்துடன் பொருத்துக. கீழடி எங்கே இருக்குது அப்படின்னா சிவகங்கை, கொற்கை தூத்துக்குடி, கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர், குறும்பன்மேடு தஞ்சாவூர். 4, 1, 2, 3 தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின், நாட்டிற்கு அணிகலானவற்றை வள்ளுவர் எந்த வரிசையில் தந்துள்ளார்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு திருக்குறள் தெரிஞ்சாதான் வந்துட்டு நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். செல்வம், இன்பம், ஏமம், பிணியின்மை, விளைவுன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான குறள் பார்த்தோம் அப்படின்னா, பிணியின்மை செல்வம், விளைவின்பம், ஏமம், அணியென்ப நாட்டிற்கு வைத்து நாட்டிற்கு இவை 5 அப்படின்னு வரும். அதாவது பிணியின்மை ஃபர்ஸ்ட்டு, அடுத்தது தான் செல்வம், அதுக்கப்புறம் விளைவு, அதுக்கப்புறம் இன்பம், அதுக்கப்புறம் தான் ஏமம். 4, 1, 5, 2, 3. அடுத்த கொஸ்டின், ஒருவருக்கு சிறந்த அணிகலன்களாக இருப்பவை எவை என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா, பணிவும் மின்சொல்லும் தான் சிறந்த அணிகலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், சென்னை மாகாணத்தின் நீதி கட்சியில் இருந்து முதல் அமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னா சுப்பராயலு. 1920 சுப்பராயலு தான் ஃபர்ஸ்ட் சிஎம்மாக வருவார். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இவ்வுவமை உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னு கேட்டால் பொறையுடைமை. பொறையுடைமை அப்படின்னா தான் வந்துட்டு பொறுத்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஓகேவா? அதாவது தன்னை தோண்டுபவர் வந்து நிலம் எப்படி பொறுத்து கொள்ளுதோ அந்த மாதிரி தன்னை இகழ்வரையும் வந்துட்டு நம்ம பொறுத்து கொள்ளணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இதோட மீனிங். தமிழின் முதல் சென்றியு தொகுப்பான ஒரு வண்டி சென்றியு என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஈரோடு தமிழன்பன். ஈரோடு தமிழன்பன் வந்து வணக்கம் வள்ளுவம் 2004 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார். அடுத்தது, கிழக்கின் ட்ராய் என அழைக்கப்படுவது செஞ்சிக்கோட்டை. ஆற்றுதல் என்பது ஒருவருக்கு அளந்தவருக்கு உதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. அடுத்த வரிகள் வந்துட்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்த வரிகள் என்ன வரும்? பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பெனப்படுவது தன் கிளை சராமை தானே வரும். கலித்தொகை பாடல் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ என்ன லைன் வரும் அப்படின்னா பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்பதுதான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின், பின்வரும் நூல்களில் 17 மேற்கணக்கு வகையை சேர்ந்தது எது அப்படின்னா திருமுருகாற்று படை தான் வந்துட்டு 17 மேற்கணக்கு வகையை சார்ந்தது. ஏன்னா வந்துட்டு 17 மேற்கணக்கு வந்து என்னன்னு பார்த்தோம்னா 8 தொகையும் 10 பாட்டும் வந்துட்டு ரெண்டும் சேர்ந்தது தான் 17 மேற்கணக்கு வகைன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த திருமுருகாற்றுப்படை எதில் வரும் அப்படின்னா 10 பாட்டு நூல்களில் 1 வரும். இந்த திருமுருகாற்றுப்படை எழுதினவர் யார்? நக்கீரர் எழுதியிருப்பார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 317 அடிகள் உடையதான் இந்த திருமுருகாற்றுப்படை. ஆற்றுப்படை நூல்கள் வந்து 5 இருக்கும் 10 பாட்டு நூல்களில். அதில் 1 தான் வந்துட்டு இந்த திருமுருகாற்றுப்படை. அடுத்து, சங்க காலத்தின் சமுதாயத்தில் நிலவி வந்த உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை எடுத்து கூறுவது தொல்காப்பியம். மருது பாண்டியர்களின் தலைமையிடம் எது அப்படின்னா சிறுவாயில். நெக்ஸ்ட் கொஸ்டின், வேலூர் கழகத்தை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த இராணுவ தளபதி யார் அப்படின்னா ரோலோ கில்லஸ்பி தான் வந்துட்டு கட்டுப்படுத்துவார். வேலூர் கழகம் எப்போ நடந்திருக்கும்? 1806 ஜூலை 10 தான் வந்துட்டு நடந்திருக்கும். அப்போது சென்னை மாகாண ஆளுநராக வந்துட்டு வில்லியம் பென்டிக் இருந்திருப்பார். அடுத்த கொஸ்டின், பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என இறைவனா சிவன் யாரிடம் உரைத்தார் அப்படின்னா மாணிக்க வாசகர் கிட்ட தான் சொல்லியிருப்பார். என்ன பாவை ஒரு பாடியிருப்பார்? திருவெம்பாவை பாடியிருப்பார். அந்த மாதிரி பாவை பாடிய வாயால் ஒரு கோவை பாடுகன்னு கேட்டதால திருக்கோவையை பாடியிருப்பார். திருவெம்பாவை பாவை பாடினதால இந்த கோவையை வந்துட்டு திருக்கோவையை பாட சொல்லியிருப்பாங்க. இவர் பாடியிருப்பார். அடுத்து, லிரிக் பாடல்கள் என்று எவ்வகை பாடல்களை குறிப்பிடுகின்றோம் அப்படின்னா தன்னுணர்ச்சி பாடல்கள், எமோஷனல் சாங்ஸ் தான் வந்துட்டு லிரிக் பாடல்கள். அடுத்த கொஸ்டின், அவர் முதல் இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர். வங்காளத்தின் கவர்னராக பணியாற்றியவர். சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக 1937 ஆனவர். மேற்கூறிய கூற்றுகள் யாரை குறிக்குது அப்படின்னா ராஜாஜி தான் வந்து 1937 சிஎம் ஆயிருப்பார். ஓகேவா? அவர் திருப்பி 39 பதவி விலகி இருப்பார். அப்புறம் திருப்பி 1952 வந்திருப்பார். 54 போயிடுவார். 2 வருஷம் தான் அவரோட டார்கெட் மாதிரி. 2 வருஷத்துக்கு மேலே அவர் இருக்கவே மாட்டார்.
அடுத்த கொஷின், தமிழ்நாட்டில் சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய நோக்கம் பார்த்தோன்னா தீண்டாமை ஒழித்தல், சுயமரியாதை திருமணத்தை ஊக்குவித்தல், தேவதாசி முறை ஒழித்தல். மேற்கூரை அனைத்தும் எல்லாமே தான் வந்துட்டு இதுக்கு ஆன்சர். பூண்டி என்னும் இடத்தில் ஒரு குடிநீர் தேக்கத்தை கட்டுவதற்கான திட்டத்தை செயல்படுத்தியவர் யார் அப்படின்னா சத்தியமூர்த்தி. சத்தியமூர்த்தி யாரோட குரு? காமராஜரோட குரு. அரசியல் குரு தான் வந்துட்டு சத்தியமூர்த்தி. பாரதியார் யாரை தன் ஞான குருவாக ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா நிவேதிதா. நெக்ஸ்ட் கொஸ்டின், முட்டாது கொடுத்த முளைவிலங்கு தடக்கை, துளிமலை பொழியும் வழித்துஞ்சி நெடுங்கோட்டு, நலிமலை நாடன் இச்சிறுபானாற்று படை பாடல் வரிகளில் இடம்பெறும் கடையெழு வள்ளல் யார் அப்படின்னா நல்லி. நலிமலை அப்படின்னாவே வந்துட்டு நல்லி தான் வருவாங்க. ஓகேவா? நலிமலை அப்படின்னா நல்லி. இவங்க யாரு? கடையெழு வள்ளல்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒருத்தர் தான் வந்துட்டு இந்த நல்லி. இங்கே இருக்க பாரி வந்து என்ன பண்ணுவாங்க, முல்லைக்கு தேர் கொடுத்தவர் தான் பாரி. காரி இருக்காங்க இல்லையா, காரி வந்துட்டு இரவலருக்கு குதிரை கொடுத்தவர் தான் காரி. நல்லி வந்துட்டு இல்லறத்திற்கு பொருள் கொடுத்தவர் வந்துட்டு நல்லி. ஆய் என்பவர் வந்துட்டு உதவி என கேட்டு வந்தவர்களுக்கு ஊர்களை கொடுத்தவர் தான் வந்துட்டு இந்த ஆய். அரிக்கைமேடு அமைந்துள்ள இடம் வந்து பார்த்தோம்னா பாண்டிச்சேரி. மூன்றாவது சங்கத்தை மதுரையில் நிறுவியவர் யார் அப்படின்னா முடத்திரு மாறன். ஓகே, 2022க்கான யூனிட் 8 கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.